ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல். நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்க நிறைய புது புது வார்த்தைகள், வாக்கியங்கள் கத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. கத்துக்கிறது மட்டும் பத்தாது, என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸும் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு வீடியோ. படிச்சுட்டு மட்டுமே இல்லாம, எப்ப நம்ம வாய் விட்டு பிராக்டிஸ் பண்றோமோ, அத சொல்லி பார்க்குறோமோ, பேசி பார்க்குறோமோ, அப்ப நமக்கு ஃப்ளூயன்சி நல்லா டெவலப் ஆகும். அதுதான் இந்த வீடியோல நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு 20 சென்டென்சஸ் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. பிராக்டிஸ் பண்ணியும் பார்க்க போறீங்க. இந்த வாக்கியங்கள் எல்லாமே நீங்க அப்படியே படிச்சுட்டு போய் யூஸ் பண்ணிறலாம். உங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி சென்டென்சஸா தான் நான் பிக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 20 சென்டென்ஸையும் நீங்க என் கூட சேர்ந்தே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸா இருக்கும். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், கால் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அழைப்பு வருது, கால் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, கால் ஆ ரஹா ஹை, கால் ஆ ரஹா ஹை. ஆ ரஹா ஹைனா வந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்லது வருகிறதுன்னு அர்த்தம். ஸோ ஃபோன் அடிக்குது, ஃபோன் வருது அப்படின்னு சொல்லணும்னா, கால் ஆ ரஹா ஹைன்னு சொல்லுங்க. அது போதுமானது. இப்போ நீங்க சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப நம்ம அடுத்த சென்டென்ஸ் போகலாம். நான் இந்த கால அட்டெண்ட் பண்ணட்டுமா? நான் இந்த கால எடுக்கட்டுமா? அப்படின்னு கேட்கணும்னா, "मैं ये कॉल उठाऊँ? मैं ये कॉल उठाऊँ?" मैंனா நான், ஏ கால் அப்படின்னா இந்த கால, உட்டா அப்படின்னா எடுப்பது. உட்டாவும் அப்படின்னா எடுக்கட்டுமா? பிக் பண்ணட்டுமா? யூசுவலி ஷல் ஐ டேக் திஸ் கால்ன்னு நம்ம பெருசா இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டோம். ஷல் ஐ பிக் திஸ் கால் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நீங்க லேங்கிற வார்த்தை எடுப்பதுக்கு நீங்க படிச்சிருந்திருக்கலாம். ஆனா லேலும் அப்படின்னு சொல்லாம உட்டாவும்னு தான் மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவாங்க. நான் இந்த காலை எடுக்கட்டுமா? மே ஏ கால் உட்டாவும். மே ஏ கால் உட்டாவும். இப்ப உங்களுடைய டர்ன். நீங்க சத்தமா இந்த சென்டென்ஸ சொல்லி காமிங்க. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அறையட்டுமா? ஒரு அறை குடுக்கட்டுமா? அப்படின்லாம் கேட்கறதுக்கு, தப்படு மாறும், தப்படு மாறும். இது மோஸ்ட்லி குழந்தைங்கள வச்சிருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தேவைப்படும். இல்லன்னா, யார்ட்ட வேணாலும் கோவப்படும்போது இந்த சென்டென்ஸ யூஸ் பண்ணலாம். ஒரு அறை குடுக்கட்டுமா? அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த சென்டென்ஸ். தப்படு மாறும், தப்படு மாறும். இதே மாதிரி இப்ப நீங்க ஒரு வாட்டி இத சொல்லி பார்த்துருங்க. சவுண்டா வாய் விட்டு. வெரி குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். நான் வெளிய நின்னுட்டு இருக்கேன். நான் வெளிய நிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம நிக்கிறத குறிக்கிறதுக்கு உட்டு நெறைய பேர் யூஸ் பண்ணிடுறீங்க. உட் அப்படிங்கிறது எழுந்திருச்சுக்கிறது. நிக்கிறது கிடையாது. நான் வெளிய நிக்கிறேன்னு சொல்லணும்னா, मैं बाहर खड़ा हूँ. இத ஆண்கள் சொல்லணும். பெண்கள் मैं बाहर खड़ी हूँ அப்படின்னு சொல்லணும். मैனா நான், बाहरனா வெளிய, बाहरன்னு சொல்லுவாங்க, பஹர்ன்னு சொல்லுவாங்க. நெறைய ப்ரொனன்சியேஷன்ஸ் இதுக்கு இருக்கு. मैனா நான், बाहर வெளிய, खड़ा हूँ அப்படின்னா நின்னுட்டு இருக்கேன். ஒரு பையன் சொல்றதுக்கு, ஒரு ஆண் சொல்றதுக்கு. मैं बाहर खड़ी हूँ பெண் சொல்றதுக்கு. ஸோ இதுல தமிழ்ல இந்த வேரியேஷன்ஸ் இருக்காது. எல்லாமே ஒரே மாதிரி தான் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஹிந்தில இது ஒண்ணொண்ணுக்கும் வேற வேற வார்த்தைகள் இருக்கு. मैं बाहर खड़ा हूँ, मैं बाहर खड़ी हूँ. நீங்க ஆணா இருந்தா खड़ाன்ற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பெண்ணா இருந்தா खड़ीங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கங்க. உங்க ஜெண்டருக்கு ஏத்த மாதிரியான சென்டென்ஸ இப்ப வாய் விட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. 1க்கு 2 முறை, 3 முறை கூட சொல்லி பார்க்கலாம். தப்பே கிடையாது. வெரி குட். இப்ப நம்ம அடுத்த சென்டென்ஸ் போகலாம். நீ ஃபோன் பார்த்துட்டு இருக்க. ஃபோன் பார்த்துட்டு இருக்கன்றத விட, நீ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க. நீ ஃபோன பயன்படுத்திட்டு இருக்க அப்படின்னா, தும் ஃபோன் சலா ரஹே ஹோ. தும் ஃபோன் சலா ரஹே ஹோ. தும்னா நீ, ஃபோன்னா ஃபோனே எடுத்துக்கிறோம். இல்லன்னா நீங்க இப்ப YouTubeனா YouTube, இல்லன்னா Instagramனா Instagram, அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க சேர்த்துக்கலாம் இதுல. तुम यूट्यूब चला रहे हो. நீ யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற, நீ யூடியூப பயன்படுத்திட்டு இருக்கிற அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். சலா ரஹே ஹோ அப்படின்னா எக்ஸாக்ட்டா சொல்லணும், எக்ஸாக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்டிட்டு இருக்கன்னு அர்த்தம்.
அதாவது அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆப்பையோ, இல்லன்னா அந்த பர்ட்டிகுலர் அந்த ஃபோனையோ நம்ம ஓட்டுறோம் இல்லையா? நம்ம வந்து அத பார்த்து, அத பயன்படுத்தி அத ஓட்டிட்டுருக்கோம். அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க சலா ரஹே ஹோன்னு சொல்லுவாங்க. இது காமனா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பிராக்டிஸ். நார்த் இந்தியன்ஸ் ஹிந்தி பேசுறவங்களுக்குள்ள இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. "நீ ஃபோன் பார்த்துட்டு இருக்க, தேக் ரஹே ஹோன்னு" சொல்ல மாட்டாங்க. சலா ரஹே ஹோன்னு தான் சொல்லுவாங்க. "தும்னா நீ ஃபோன் சலா ரஹே ஹோன்னா, ஃபோன் பார்த்துட்டு இருக்க, ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க." இதே மாதிரியான டோன்ல நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. வெரி குட். அடுத்தது, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. மா சோ ரஹி ஹை. அம்மாக்கான வார்த்தை மா, தூங்குறதுக்கான வார்த்தை சோ. தூங்கிட்டு இருக்காங்க. சோ ரஹி ஹை. மா சோ ரஹி ஹை. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. மா சோ ரஹி ஹை. இப்ப நீங்க சொல்ல வேண்டிய உங்க டர்ன். வெரி நைஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அம்மாவ எழுப்பாத. அம்மாவ எழுப்பாத. இந்த இடத்துல அம்மாங்கிறது ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார வேணாலும் சொல்லலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர போட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். माँ को मत जगाओ. माँ को मत जगाओ. மான்னா அம்மா. माँ को அப்படின்னா அம்மாவை. மாக்கோ அம்மாவை. இதுவே அப்பாவை அப்படின்னா பாப்பாக்கோ. அண்ணனை அப்படின்னா பையாக்கோ. இந்த மாதிரி நீங்க உங்க தேவையான வார்த்தைய அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு, ஜகாவோ அப்படின்னா எழுப்பி விடுன்னு அர்த்தம். இதுவே மத் ஜகாவோ அப்படின்னா எழுப்பாதன்னு அர்த்தம். மாக்கோ மத் ஜகாவ். மாக்கோ மத் ஜகாவோ. நான் சொல்லும்போது கவனிச்சிருப்பீங்க. மத் ஜகாவோ அப்படின்னு அந்த ஓவ ரொம்ப அழுத்தாம ஃபாஸ்ட்டா பேசும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, மாக்கோ மத் ஜகாओ அப்படின்னு ஓ வந்து கொஞ்சம் சுருக்கமாயிடுது. இதே மாதிரி தான் நீங்க ஃபாஸ்ட்டா பேசக்கூடிய இடங்கள்ல நீங்க கேட்க முடியும். அது வேற, இது வேற நெனச்சுக்க வேண்டாம். மத் ஜகாओ அப்படிங்கிறதும், மத் ஜகாओ அப்படிங்கிறதும் ஒண்ணு தான். நான் இன்னும் ஒரு முறை சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. மாக்கோ மத் ஜகாओ. இப்ப நீங்க சொல்லி காமிங்க. சூப்பர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. और एक चीज है. இன்னும்னா और, ஒரு அப்படின்னா ஏக், விஷயம்னா சீஸ், இருக்குன்னா है. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. और एक चीज है. और एक चीज है. और एक चीज है. இப்ப நீங்க இதே விஷயத்த கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லி காமிங்க. வெரி நைஸ். அடுத்த சென்டென்ஸ். ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க? அவர தொந்தரவு பண்றீங்க? எதுவா வேணாலும் இருக்கலாம். ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, क्यों तंग कर रहे हो? क्यों तंग कर रहे हो? क्योंனா ஏன்? தங்குனா டிஸ்டர்பன்ஸ் தொந்தரவு. कर रहे होனா பண்ணிட்டு இருக்கீங்க. क्यों तंग कर रहे हो? तंग कर रहे हो அப்படின்னா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் தொந்தரவு பண்றீங்க? क्यों तंग कर रहे हो? क्यों तंग कर रहे हो? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவும் சொல்லி ட்ரை பண்ணுங்க. क्यों तंग कर रहे हो? இப்போ நீங்க நிறுத்தி நிதானமா சொன்னாலும் ஓகே. இல்ல ஃபாஸ்ட்டா என்னால சொல்லிற முடியும்னு சொன்னாலும் ஓகே. ட்ரை பண்ணுங்க. வெரி குட். அடுத்தது போகலாம். தெரியலையா? இது எதுக்காக நம்ம சொல்றோம்னா, அதாவது அறிவுக்கு தெரியலையா அப்படிங்கிற கேள்வி கிடையாது. கண்ணுக்கு பார்த்தா தெரியலையா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கே, இது பார்த்தா தெரியல அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்கறதுக்கு, "நஹி திக் ரஹா ஹை கியா? நஹி திக் ரஹா ஹை கியா?" இப்ப நீங்க யோசிக்கலாம். தமிழ்ல எவ்ளோ அழகா ஒரே வார்த்தையில சொல்லிட்டோம். அப்படி ஒரே வார்த்தையில இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்ல. ஹிந்தில இவ்ளோ பெருசா தான் போகுது. திக் ரஹா ஹை அப்படின்னா தெரிகிறது. நஹி திக் ரஹா ஹை அப்படின்னா தெரியவில்லை. பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நஹி திக் ரஹா ஹை. இதுவே தெரியலையான்னு கேட்டோம் இல்லையா? அதனால க்யாவ சேர்த்திருக்கோம் லாஸ்ட்ல. நஹி திக் ரஹா ஹை க்யா? நஹி திக் ரஹா ஹை க்யா? இப்ப நான் ஃபாஸ்ட்டா சொல்லும்போது ரஹா அப்படின்னு அழுத்தல. திரும்பவும் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. நஹி திக் ரஹா ஹை க்யா? இப்ப அந்த ஹா, ஹே இதெல்லாம் அழுத்தங்கள் குறைஞ்சு போயிடும். ஃபாஸ்ட்டா பேசும்போது இப்படிதான் கேட்கும். நஹி திக் ரஹா ஹை க்யா? இதே மாதிரி நீங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்க.
வெரி நைஸ். இதே மாதிரி வாய் விட்டு பேசிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஃப்ளூயன்சி கிடைக்கும். அடுத்த சென்டென்ஸ் போயிரலாம். தெரியாம மோதிட்டேன், தெரியாம இடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு இந்த தெரியாம, தவறுதலாக அப்படின்னு சொல்றதுக்கு கல்தி சே, கல்தி சே, பை மிஸ்டேக், கல்தி சே டக்ரா கயா. ஆண்கள் சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு பையனா இருக்கீங்க. நீங்க போய் எதையோ ஒண்ணு இடிச்சுட்டீங்க. தெரியாம இடிச்சுட்டேன்னு சொல்லணும்னா, கல்தி சே டக்ரா கயா. நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க. நீங்க தெரியாம எங்கேயோ இடிச்சுட்டீங்க, யாரையோ இடிச்சுட்டீங்க அப்படின்னா, கல்தி சே டக்ரா வரையிலும் அப்படியே தான் இருக்கும். கயியா மாறிரும். கல்தி சே டக்ரா கயா, கல்தி சே டக்ரா கயி. கயா, கயி அவங்கவங்க ஜெண்டருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன். கல்தி சே டக்ரா கயா, கல்தி சே டக்ரா கயி. இப்போ உங்களோட டர்ன் சொல்லி காமிங்க. குட். அடுத்தது ஒரு குட்டி சென்டென்ஸ். சின்ன விஷயம். விடுப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சின்ன விஷயம். சோட்டி சி பாத் ஹை, சோட்டி சி பாத் ஹை. சோட்டி சினா சின்னதான, பாத்னா விஷயம். சோட்டி சி பாத் ஹை. நீங்க சொல்லுங்க. சொல்லி சொல்லி பாத்துக்கங்களேன். வெரி குட். அடுத்தது பாருங்க. நீ பெரிய ரவுடியா? அப்படின்னு கேக்குறதுக்கான ஹிந்தி வார்த்தை பார்க்க போறோம். ஹிந்தி வாக்கியம் பார்க்க போறோம். तुम बड़े गुंडे हो क्या? तुम நீ படே பெரிய குண்டே குண்டா குண்டே எல்லாம் நம்ம சொன்னோம்னா தமிழ்ல அர்த்தம் வேற. ஆனா ஹிந்தில ரவுடின்னு அர்த்தம். பெரிய டான் மாதிரியான ஆளதான் குண்டானோ இல்ல குண்டேனோ சொல்லுவாங்க. தும்னா நீ, படேனா பெரிய, குண்டே ஹோ கியா? ரவுடியா? தும் படே குண்டே ஹோ கியா? நீ பெரிய ரவுடியா? தும் படே குண்டே ஹோ கியா? நல்ல ஃபன்னாவும் இருக்கும். இந்த சென்டென்ஸ் சொல்லி காமிங்க. குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். குரலை கொற. அதாவது குரல ஒசத்தாத, கொற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குரல இறக்கி பேசு, சத்தத்த கொற அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் பேசும்போது சவுண்ட கொற அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன சவுண்டா பேசுற? சத்தமா பேசி எதிர்த்து வர. சவுண்ட கொற அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நேரத்துல ஆவாஸ் நீச்சே கரோ அப்படின்னு சொல்லலாம். ஆவாஸ் அப்படின்னா சவுண்ட். அதாவது குரல். குரலும் சொல்லலாம், சவுண்டுன்னு சொல்லலாம். ஆவாஸ் நீச்சே, நீச்சேனா கீழே. கரோ அப்படின்னா பண்ணு. இப்ப கீழ பண்ணு அப்படிங்கறத அப்படியே எடுத்துட்டு வந்தோம்னா தமிழ்ல ஒத்து வராது. சவுண்ட கொற. என்ன சவுண்ட் ரைஸ் பண்ற? வாய்ஸ் ரைஸ் பண்ற? வாய்ஸ கொற அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆவாஸ் நீச்சே கரோ. ஆவாஸ் நீச்சே கரோ. ஆவாஸ் நீச்சே கரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா சவுண்ட கொற அப்படின்னு அர்த்தம். ஆவாஸ் நீச்சே கரோ. நீங்க ஒரு வாட்டி சொல்லி காமிங்க. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ். நீயே சொல்லேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நான் சொன்னா நம்ப மாட்றாங்க. நீயே சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த நீயே சொல்லு, நீயாவே சொல்லு அப்படிங்கிறதுக்கு தும் खुद बताओ, தும் खुद बताओ. தும்னா நீ, खुदனா நீயாகவே, बताओ அப்படின்னா சொல்லு. தும் खुद बताओ. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா சொல்றீங்க அப்படின்னா, ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி வாய்க்குள்ளேயே நுழையாது. பெரட்டும் போட்டு. ஆனா, ஒரு 4, 5 வாட்டி சொல்லி பார்த்தா தான் நல்லா வரும். तुम நீ खुद खुद बताओ. तुम खुद बताओ. சொல்லி காமிங்க. 2, 3 வாட்டினாலும் பிராக்டிஸ் பண்ணுங்க. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ். இது என்ன செயல்? இது என்ன செய்கை? இது என்ன ஆக்டிவிட்டி? இது என்ன பிஹேவியர்? இந்த மாதிரி நெறைய சொல்லிட்டே போகலாம். ये कैसी हरकत है? ये कैसी हरकत है? ஏன்னா இது, कैसीனா எப்படிப்பட்ட, ஹர்கத் ஹே அப்படின்னா செயல். இது என்ன மாதிரியான செயல் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ये कैसी हरकत है அப்படின்னு கேட்கலாம். ये कैसी हरकत है? हरकत, हरकत. ये कैसी हरकत है? நீங்க சொல்லி காமிங்க. குட். அடுத்த சென்டென்ஸ். கண்ணு போட்றாதீங்க, கண்ணு வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கண்ணு வச்சிடுறது. அதுக்கு நசர் நா லகே அப்படின்னு சொல்லலாம். நசர் நா லகே.
நசர்னா பார்வை. "ना लगे" அப்படின்னா போட்றாதீங்க. பார்வைய போட்றாதீங்க, பார்வைய வச்சிடாதீங்கன்னு அர்த்தம். இது நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய அந்த கண்ணு வச்சிடாதீங்க, கண்ணு போட்றாதீங்கன்னு சொல்றது தான். "नज़र ना लगे, नज़र ना लगे" சொல்லி பாத்துக்கங்க. குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, மேரி ஏக் ஷர்த் ஹை. மேரி ஏக் ஷர்த் ஹை. ஷர்த் அப்படின்னா நிபந்தனை, கண்டிஷன். மேரி ஏக் ஷர்த் ஹை. எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னுடைய ஒரு கண்டிஷன் இருக்குன்னு கரெக்ட்டா சொன்னோம்னா அப்படிதான் வரும். ஆனா பொதுவா பார்க்கும்போது நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தில என்னுடைய நிபந்தனை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வேரியேஷன். இந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். மேரி ஏக் ஷர்த் ஹை அப்படின்னா என்னுடைய ஒரு நிபந்தனை இருக்கு. நான் அத முன்வைக்கிறேன்னு சொல்றது தான் அர்த்தம். இத சொல்லி பாருங்க. குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். முகம் சுளிக்காத, முகத்த தூக்கி வச்சுக்காத அப்படின்லாம் சொல்றதுக்கு முஹ் மத் பனாவோ அப்படின்னு சொல்லலாம். முஹ் மத் பனாவோ. இதோடைய ஹிந்தி சென்டென்ஸ் நான் மாத்தாம விட்டுருக்கேன். வேற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல எழுதுனத பாத்துக்கங்க. முகம் சுளிக்காத, முகத்த தூக்காத, முகத்த மாத்தாத. இந்த மாதிரி நம்ம நெறைய தமிழ்ல சொல்லுவோம். அதுக்கெல்லாம் ஹிந்தில முஹ் மத் பனாவ், முஹ் மத் பனாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. முஹ்னா முகம், மத் பனாவோ அப்படின்னா, அத சுளிக்காத, முகத்த மாத்தாத, முகத்த காட்டாத அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நீங்க சொல்லி பாருங்க. குட். ஃபைனல் சென்டென்ஸ். வருமானத்திலிருந்து கொஞ்சத்த மிச்சம் பண்ணுங்க, சேமிங்க அப்படின்னு சொல்லணும்னா, கமாயி சே. கமாயி அப்படின்னா சம்பளம், வருமானம் அப்படின்னு வச்சுக்கலாம். கமாயி சே அ ச சம்பாத்தியத்துல இருந்து தோடா கொஞ்சம் பச்சாவ். பச்சாவ்னா சேமி, காப்பாத்து, அதாவது மிச்சம் பண்ணு. இதுதான் பச்சாவ். கமாயி சே சம்பளத்துல இருந்து, சம்பாத்தியத்துல இருந்து தோடா கொஞ்சம் பச்சாவோ மிச்சப்படுத்து. கமாயி சே தோடா பச்சாவோ. கமாயி சே தோடா பச்சாவோ. நீங்க சொல்லி பாருங்க. வெரி குட். ஸோ அவ்வளோதாங்க. இதோட நம்மளோட பிராக்டிஸ் செஷன் முடிஞ்சது. இன்னைக்கு என் கூடவே சேர்ந்து நீங்களும் பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நெறைய பேர் சொல்றது, நான் டிராவல் பண்ணும்போது, பஸ்ல போம்போது, ட்ரெயின்ல போம்போது கேட்டுட்டே போறேன் அப்படின்னு சொல்றது தான். அந்த இடத்துல உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியல, வாய் விட்டு பேசினா யாராவது தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படின்னு நெனச்சா கூட, நீங்க இன்னொரு வாட்டி வீட்டுக்கு வந்துட்டு இந்த சென்டென்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு, ஒரு வாட்டியாவது, மினிமம் ஒரு வாட்டியாவது இந்த சென்டென்சஸ் வாய் விட்டு பேசி பாருங்க. சப்கான்ஷியஸா இதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஏறிரும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது பேசணும்னு வரும்போது, நம்மளே அறியாம இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருவோம். இத கட்டாயம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அண்ட் ஹிந்தியில பேசணும், ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், குட்டி பசங்க யார் தெரிஞ்சாலும் நம்மளுடைய டக்குனு ஹிந்தி சேனலுடைய வீடியோஸ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. தொடர்ந்து தமிழ் மூலமா ஈஸியா ஹிந்தி கத்துக்கிறதுக்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அது உங்களுக்கு கரெக்ட்டா ரீச் ஆகணும்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.